கேரள மாநிலத்தில் கோயில் திருவிழாவிற்கு அழைத்து வரப்பட்ட யானை திடீரென ஆக்ரோஷமடைந்து லாரி ஓட்டுநரை மிதித்து கொன்ற சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைமை பாகன் உட்பட 2 படுகாயமடைந்துள்ளனர். கோயில் வளாகத்தில் நடந்தது என்ன? கேரள மாநிலம் அங்கமாலி அருகே உள்ள கிடங்கூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகாவிஷ்ணு கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் விழாவில் பங்கேற்க வைப்பதற்காக கொல்லம் மாவட்டம் மையநாட்டைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்ற வளர்ப்பு யானை கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே அருகிலுள்ள கோயில் விழாக்களில் பங்கேற்ற பிறகு களைப்பாக இருந்த யானையை ஸ்ரீ மகாவிஷ்ணு கோயிலுக்கு அழைத்து வந்துள்ளனர். வழக்கமான குளியல் மற்றும் தண்ணீர் கொடுப்பதற்காக யானையை அழைத்துச் சென்றபோது களைப்பாக இருந்த யானை திடீரென ஆக்ரோஷம் அடைந்துள்ளது. பாகனின் கட்டுப்பாட்டை இழந்த யானை தப்பியோடி கோயில் வளாகத்தில் இருந்த மக்களை ஆவேசத்துடன் தாக்க ஆரம்பித்தது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்களை தூக்கி வீசி துவம்சம் செய்தது. அப்போது கோயில் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு காரை பலமுறை புரட்டி போட்டு கவிழ்த்து முற்றிலுமாக சேதப்படுத்தியது. மிகுந்த ஆக்ரோஷமாக இருந்த யானை அங்கு நின்று கொண்டிருந்த மக்களையும் தாக்க முயன்றுள்ளது. அப்போது யானையை லாரியில் அழைத்து வந்த ஓட்டுநர் நிலைமை புரியாமல் யானையை கட்டுப்படுத்த முயன்றிருக்கிறார். ஏற்கனவே கோபத்தில் இருந்த யானை லாரி ஓட்டுநரை தூக்கி சுழற்றி அடித்து மிதித்து கொன்றது. இந்த காட்சிகளை பார்த்த பொதுமக்கள் மிரண்டு போயினர். மேலும் யானை பாகன் பிரதீப் மற்றும் அவரது உதவியாளர் ஆகியோரும் யானையால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்தனர். அவர்களை சாதுரியமாக மீட்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர். யானை தொடர்ந்து ஆவேசமாக இருந்ததால் லாரி ஓட்டுநரின் உடலுக்கு அருகிலேயே சுற்றி வந்தபடி இருந்தது. இதனால் அவரது உடலை மீட்பதிலும் தாமதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையின் விரைவு மீட்புக் குழுவினர் மற்றும் கால்நடை மருத்துவர் யானைக்கு உடனடியாக மயக்க மருந்து செலுத்தி அமைதிப்படுத்தி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கேரளாவில் இது போன்ற சம்பவங்கள் சகஜமாக நிகழ்கின்றன. யானைகளை கோயில் திருவிழாவிற்கு பயன்படுத்துவதில் அம்மாநில உயர்நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள போதிலும் அந்த கட்டுப்பாடுகள் முறையாக கடைபிடிப்பதில்லை என்று கூறப்படுகிறது. யானைகளையும் பொதுமக்களையும் காக்க முறையான கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்படுவதை காவல்துறை மற்றும் வனத்துறையினர் உறுதிப்படுத்த வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.